தமிழக அரசினுடைய உளவுத்துறை உடனடிக்கு உடனே வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுத்திருந்தால், அந்த தகவலை அந்த அதிகாரி செயல்படுத்தியிருந்தா இந்த தவறு நடந்திருக்குமா? இல்லை, உளவுத்துறை எல்லா இடத்துலையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. இல்லை, கரூர்ல எப்படி திட்டமிட்டாங்களோ அதே போல பாஜகவுடைய நடைப்பயணத்துக்கு நிச்சயமாக பாஜகவினுடைய நடைப்பயணத்தை அவர்கள் வந்து ஒரு அவப்பெயர் உண்டு பண்றதுக்கும் சரி, அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளுக்காக வேண்டிதான் அந்த இடத்த குறிக்கான இடத்த கொடுக்குறாங்க. ஆனா இதே திமுக ஒரு மீட்டிங்கோ இல்லை வந்து அவங்களுடைய அமைச்சர்கள் நடத்தக்கூடிய ஒரு கூட்டமோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு தனியார் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணுமோ, இல்லை அரசு கட்டிடம் இருந்தால் கூட இடித்து விட்டு கூட அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கூட்டத்தை நடத்தக்கூடிய மனநிலை பெற்றவர்கள் அவர்கள். தன்னுடைய அரசு செய்யக்கூடிய அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தவறு பண்ணியிருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தவறு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு இடி உள்ள வராங்க. இடி வந்தா நீங்க தப்பு பண்ணலாம், அந்த அதிகாரி தப்பு பண்ணலாம், அந்த அமைச்சர் தப்பு பண்ணலன்னு சொன்னா நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு நாடுறீங்க? அப்ப சரியான ஆவணங்களை இடி நீதிமன்றத்தில் கொடுக்கலையா? எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? இந்த வரக்கூடிய தேர்தலிலே பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து 50 தொகுதிகளை கேட்கிறாங்க. அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பயணத்தை தொடங்குறாரு. அவரை வந்து ஒரு உரிய வழியில அரசாங்கம் வந்து பாதுகாக்கல, அவருடைய தொண்டர்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னா நீங்க என்ன அரசாங்கம்? திமுக கையால் ஆகாதா? சிபிஐ நிச்சயமாக சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இவங்க. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா சிபிஐ என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. நீங்க ஏன் ஜாதி பேரத்தை வந்து கலவரத்தை உண்டு பண்றீங்க? நாங்க பேசுறோமா ஜாதிய? அதிமுக பேசுதாங்க ஜாதிய, திமுக மட்டும் தாங்க ஜாதி பேசுவோம். என்னைக்கு பெரியார் வந்து நாங்க ஜாதி இல்லைன்னு சொன்னாரு, அவரு தாங்க ஜாதியை அதிகமா வளர்த்து விட்டாரு. உங்களோட தந்தையாருடைய அடையாளம் அடிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்க தந்தையார் பேர்ல வைக்கிறீங்கல்ல, ஏன் அவருனா கலைஞர்னா பிறக்கும் போது அவருக்கு பேர் கலைஞர் வச்சாங்களா? கருணாநிதி வைங்க, நீங்க மட்டும் அடைமொழி வச்சுக்கிறீங்க. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. மதுரையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற தலைப்பில் அவர் மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்து பார்த்திங்கனாக்கா தமிழகம் முழுவதும் மக்கள் வந்து பதறி போயிருக்காங்க. அதாவது இளம் பெண்கள் தெருவில் நடமாட முடியல. ஒரு மூதாட்டி வந்து தனியாக ஒரு வீட்டில் வந்து தைரியமாக தூங்கி எந்திரிக்க முடியல. அப்படி வந்து ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை வந்து அவ்வளோ தரங்கெட்டு போய் ஆளக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சியை வந்து நம்ம இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த பயணம் போது நான் வந்து நேரடியாக மதுரை தொடக்க விழாவில் நான் கலந்து கொண்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போன்ற ஒரு சூழ்நிலைகள் எங்களால் வந்து அந்த நாங்கள் ஒரு கொஞ்சம் தாமதமாக போனதால் அந்த நிகழ்வு இடத்துக்கு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இதுலயும் அனுமதி கொடுத்ததும் குறுக்கலான இடத்துல. ஆமா, நிச்சயமா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 60 அடி அகலம் உள்ள தெரு, அதுல வந்து ஏற்கனவே ஒரு 10-12 அடிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரைனேஜ் கட்டப்பட்டு அந்த பேசேஜ் நடப்பாதை வச்சிருக்காங்க. மதுரையிலும் அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. சிவகங்கையில அதை விட மோசம். சிவகங்கையில பெரிய எழுச்சி. சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். அந்த எழுச்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக வேண்டிய காவல்துறை வந்து குறுக்கலான இடம். எப்படி வந்து அந்த கரூர்ல வந்து திட்டமிட்டு இந்த திமுக அரசு வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், ஒரு உயிரிழப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இந்த காவல்துறை செயல்பட்டதோ. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ வந்து நம்மளுடைய காவல்துறைக்கு வந்து தமிழக அரசு மக்களுடைய வரி பணத்துல தான் காவல்துறைக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா இதே காவல்துறை மக்கள் வந்து கூட்டமா கூட இடத்துல வந்து நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க 5000 பேர் சொல்லட்டும், 10,000 பேர் சொல்லட்டும், கூட்டம் அதிகமாகும் போது உங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணுது? தமிழக அரசினுடைய உளவுத்துறை உடனடிக்கு உடனே வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுத்திருந்தால், அந்த தகவலை அந்த அதிகாரி செயல்படுத்தியிருந்தா
இந்த தவறு நடந்திருக்குமா? இல்ல உளவுத்துறை எல்லா இடத்துலயும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது இல்ல. இல்லைங்க, நீங்க ஒரு அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். நம்முடைய வரிப்பணத்துல அந்த அரசாங்கம் நடக்குது. அந்த அரசாங்கத்தோட வழிகாட்டுதல் படி ஒரு காவல்துறை ஒரு மக்களுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு வழங்கணுமா வேண்டாவா? ஒரு அரசாங்கம் அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து போதியமான பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாவா? நம்ம வந்து நம்ம மாநிலத்துல வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு இந்த மாதிரி விபத்து ஏற்படுறதுக்கோ அந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இல்ல அரசாங்கம் வந்து அதுக்காக தான் காவல்துறை போட்டு வச்சிருக்கா? உளவுத்துறைக்கு வந்து இதுதாங்க வேலையை. 24 மணி நேரம் விஜய் வந்து அந்த மாநாட்டுக்கு வராரோ இல்ல வந்து அந்த பகுதிக்கு வராரோ, வந்த உடனே எவ்வளவு கூட்டம் கூடுது, அதுல இருந்து அவர் கார்ல ஏறதுல இருந்து அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த நேரத்துல மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு, அதிகமான மக்கள் உள்ள வருவாங்களா இல்லை இந்த மக்கள் வந்து கலைவாங்களா, இந்த மக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இதை உன்னிப்பா கவனிக்கிறதா மக்களோட மக்களாக அந்த உளவுத்துறை காவல்துறை வந்து உடனுக்குடன் அவருடைய மேலதிகாரிக்கு தகவல். நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கனாக்கா, கரூர்ல எப்படி திட்டமிட்டாங்களோ அதே போல பாஜகவுடைய நடைப்பயணத்துக்கு நிச்சயமாக பாஜகவினுடைய நடைப்பயணத்தை அவர்கள் வந்து ஒரு அவப்பெயர் உண்டு பண்றதுக்கும் சரி, அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளுக்காக வேண்டிதான் அந்த இடத்த குறிக்கான இடத்த கொடுக்குறாங்க. ஏங்க, ஒரு மாநில தலைவர் கூட்டணி கட்சிகளுடைய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பிரதிநிதிகளும் அங்க கலந்துக்கிறாங்க, அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் கூட்டம் நீங்க சொல்லுங்க? அந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்து ஒரு சிறிய பாதை அளவுல வந்து ஒரு கூட்டம் நடத்திக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, நாங்க அதுல நாங்க அந்த பயணத்துக்கு உண்டான பிரச்சார வேனையும் நாங்க வந்து அங்க அறிமுகப்படுத்துறோம். கொடியசைத்து அதை துவக்கி வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்து அந்த கூட்டத்தையே ஆரம்பிக்கிறோம் அங்க மதுரையில. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த வேனை வந்து நாங்க இந்த ஒரு 15 அடி 20 அடி இதுல சந்துல தான் அந்த வேனை நிக்க வச்சிருந்தோம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்புறாரு. அரசாங்கம் நீங்க கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல, அப்புறம் ஏன் நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போனீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதே கேள்வி பாஜகவுக்கும் பொருந்தல. அரசாங்கம் நீங்க கேட்ட இடத்துக்கு அனுமதி கொடுக்கல, அப்புறம் ஏன் நீங்க அந்த இடத்துல நடைப்பயணம் போறீங்கன்ற ஒரு கேள்வி. நடைப்பயணம் போலங்க, நாங்க வந்து அந்த பயணத்தை வந்து துவக்க பண்றோம். நாங்க அதாவது அரசாங்கம் வந்து நம்ம 4 இடம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், 4 இடத்த கொடுக்குறோம். அங்க இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகளும் அரசாங்கமும் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி இந்த இடம் தான் தேர்வு பண்றாங்க. எங்களுடைய மக்கள் சந்திக்கக்கூடிய பயணம் தொடர்ந்து தான் ஆகணும். நாங்க இதுக்காக அந்த பயணத்தை நிறுத்த முடியாது இல்லையா? இப்ப அவங்க வந்து தொடர்ந்து இதுக்கான ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இதே திமுக ஒரு மீட்டிங்கோ இல்ல வந்து அவங்களுடைய அமைச்சர்கள் நடத்தக்கூடிய ஒரு கூட்டமோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு தனியார் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணுமோ இல்ல அரசு கட்டிடம் இருந்தாலும் கூட இடித்து விட்டு கூட அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கூட்டத்தை நடத்தக்கூடிய மனநிலை பெற்றவர்கள் அவர்கள். ஒரு திருவண்ணாமலையில ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. யாருடைய இடமா போட்டு வந்து மொத்தமா போட்டு நிறைவிட்டு அவங்க வந்து கூட்டத்தை நடத்திட்டு அது எல்லாத்தையும் இடத்த மொத்தம் குப்பை கடாக்கிட்டு போனாங்க. ஆனா இதே பாஜக தொண்டருடைய கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் பார்க்க முடியாது. நீங்கள் எங்களுடைய தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி அந்த வாட்டர் பாட்டிலும் அந்த பேப்பரையும் எடுத்து போட்டு சேரை ஒழுங்கு பண்ணிட்டு தான் வருவாங்க. நீங்க எடுத்துக்காட்டா பார்த்துருக்கலாம், எங்களுடைய அந்த மாநாடு நடத்தணும்ல, ஆன்மீக மாநாடு நடத்தணும்ல, முருகனுடைய மாநாடு நடத்தணும்ல, அங்க ஏதாவது ஒரு சிறு சலசலப்பு இருந்துச்சா? 1,00,000 பேருக்கு ஒரு போலீஸ் கிடையாதுங்க. இது தமிழ்நாட்டினுடைய நம்முடைய பாஜக தொண்டர்களுடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்க. இதே உங்களுடைய வேற மற்ற கட்சியினுடைய மாநாட்டில் எடுத்துங்க, அந்த மாதிரி பண்ண முடியுமா? நான் விரல் விட்டு சொல்றேன், என்னக்கூடிய அளவுல அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கா சொல்லுங்க? தமிழ்நாட்டுல யாராவது அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமா ஒரு போலீஸ் பாதுகாப்பே கிடையாது. எந்த கேட்லயுமே எந்த பகுதியிலையும் ஒரு ஸ்டாண்டு போட்ட இடத்துல, கார் போட்ட இடத்துலயும் சரி, பஸ் போட்ட இடத்துல ஒரே ஒரு சின்ன காவல்துறை கிடையாது. நீங்க வந்து தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நீங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்டாலின் வந்து நான் தமிழகத்தை எங்கேயும் தலைகுனிய விட்டுற மாட்டேன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல அது வந்து வித்தியாசமான ஒரு அவருடைய, அதாவது அவர் என்னன்னா, நான் இவ்வளவு நாளா உங்களை தலைகுனிய வச்சுட்டேன் அப்படின்றத தலைகுனிய விட மாட்டேன் அப்படி சொல்றாரு. அவர் எந்த இடத்துல தமிழகத்தினுடைய தலையை நிமித்தி பிடிச்சாரு நீங்க சொல்லுங்க? இப்ப சொன்ன மாதிரி டாஸ்மார்க்ல வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவையே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்துல எப்படி அமலாக்கத்துறை நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி. அதே அந்த கேள்விக்கு உண்டான சரியான ஒரு பதிலா ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சந்தேகத்தின் பேர்ல நாங்க வந்து சோதனை பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு நீதிபதி கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க எங்க வேணாலும் போயிருவீங்களா அப்படின்ற. இல்லைங்க, அதுல வந்து விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜியை கைது பண்றதுக்காக தான் போறாங்கன்னு இவங்க நீதிமன்றத்தையே நாடுறாங்க. அங்க அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா,
அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருதுன்னா 47 வழக்குகள் வந்து அந்த நிறுவனத்தை பேர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நியமனம் பண்ணதுல ஊழல், லஞ்சம் வாங்கினதுக்காக வந்து ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு உண்மையாக நேர்மையான அரசாங்கம் இருந்திருந்தால் தன்னுடைய அரசு செய்யக்கூடிய அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தவறு பண்ணியிருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தவறு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு இடி உள்ள வராங்க. இதை நீங்க எப்படி கேட்க முடியும்? அதே மாதிரி நாங்க வந்து இடி மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்கு, அப்புறம் எதுக்கு இடி உள்ள வராங்கன்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் சார் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதாவது அதுல வழக்கு பதிவு பண்ணால் கூட முறையான நடவடிக்கை இல்லைல்ல. நீங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் போயிட்டு ஒரு அமைச்சரை வந்து கைது பண்ணிடுவாரா? அதாவது தமிழக அதே கேள்வி இடியை நோக்கி வரும்ல. நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, எத்தனை நீங்க வந்து உறுதிப்படுத்திருக்கீங்க ஊழல் வழக்குகள் என்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்ப தமிழ்நாட்டிலே கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு, இன்னும் நிறைய உதாரணங்கள் எல்லாமே வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு. அதாவது அவர் நிருபராதின்னு என்ன நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லல. அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணாருன்றது உறுதியாகவே தான் அவர் கைது பண்ணாங்க, விசாரணை பண்ணாங்க. அவர் இப்ப ஜாமீன்ல தானே வந்திருக்காரு. அப்படி அவர் ஊழல் பண்ணல, அவர் வந்து தவறு பண்ணல, அவர் ஏன் சார் வந்து ரிசைன் பண்றாரு? இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸை ஒன்னும் இழுத்து மூடிரலையே, அவங்களும் விசாரணை பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதாவது இதுல அது வேற விஷயம், இது வேற விஷயம். என்னன்னா இது வந்து மாநிலத்தினுடைய ஆட்சி ஆளக்கூடிய அந்த அரசாங்கத்தை அதிகாரத்துலதான் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸா இருக்காரு. அந்த போலீஸினுடைய பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய 4 செவுத்துக்கு மட்டும்தான். ஒரு அதுல இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியோ இல்ல அது சம்பந்தப்பட்ட வந்து துறை IAS அதிகாரியோ அது சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரையோ அவங்க போய் கேள்வி கேட்க முடியாது. அப்படியே ஒரு அமைச்சர் வந்து அவர் விசாரிக்கணும்னு நினைச்சா கூட அவர் PA கூட போய் இந்த இருக்கக்கூடிய திமுக அரசுடைய ஒரு PA கூட இந்த போலீஸ் விசாரணை பண்ண முடியாது. இதே கேள்வியை வந்து அமலாக்கத்துறை மத்திய அமைச்சர்களை கேள்வி எழுப்புமான்ற ஒரு நிச்சயமாக எங்களுடைய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது இதுவரைக்கும் இந்த 10-11 ஆண்டு கால ஆட்சியில எந்த ஒரு அமைச்சர்கள் மீதாவது குற்றச்சாட்டு இருந்ததா நீங்க சொல்லுங்க. இல்ல எங்களுடைய அமைச்சர்கள் வந்து ஈடியினால வந்து கைது பண்ணாங்க, எங்க அமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு பயந்துகிட்டு வந்து நாங்க ஜாமீன் வாங்குறதுக்கு பயந்துகிட்டு வந்து எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டான்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. எங்கேயாவது நடந்திருக்கா சொல்லுங்க. நாங்க தலை வணங்குறோம், நாங்க பதில் சொல்றோம். எங்களுக்கு அந்த மாதிரி இடி மேல எங்களுக்கு பயம் இல்லையே. இப்ப தமிழக அரசு தானே பயந்து போய் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க, எங்களுக்கு இடியுடைய விசாரணை வேண்டாம், இடி எங்களுக்கு உள்ள வர வேண்டாம். அப்படி ஏன் நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க தவறு பண்ணல, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குல்ல, யாரும் லஞ்சம் வாங்கல, யாரும் அதுல ஊழல் பண்ணல, அப்ப ஏன் நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க? வாயா நான் வந்து எங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆவணத்தை கொடுக்குறேன், எங்களுடைய அரசு அதிகாரிகளை விசாரிங்க, எங்களோட அமைச்சரை விசாரிங்கன்னு சொல்லுங்க. நியாயம் தானேங்க? ஏங்க நான் தப்பு பண்ணல, என்னை காவல்துறை அதிகாரி கைது பண்ண வராங்கன்னு சொன்னா நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன். நீங்க ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க? 47 வழக்கு பதிவு பண்ணீங்க, அந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரணை அறிக்கை நீங்க போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கைது பண்ணியிருந்தாங்க, இல்ல அவர் மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த நான் ஈடியா உள்ள வரப்போறாங்க. அப்படியே ஈடி வந்துட்டாங்க. ஈடி வந்தா நீங்க தப்பு பண்ணலாம், அந்த அதிகாரி தப்பு பண்ணலாம், அந்த அமைச்சர் தப்பு பண்ணலன்னு சொன்னா நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு நாடுறீங்க? அப்ப சரியான ஆவணங்களை ஈடி நீதிமன்றத்துல கொடுக்கலையா? எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? ஆவணங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு, அதாவது ஆவணங்கள் எடுக்கிறதுக்குள்ளதான் இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடிட்டு முறையான ஒரு விசாரணை துவங்குறதுக்குள்ளதான் இவங்க தடுத்துட்டாங்களே. அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் இல்லைங்க. போனை எடுத்துட்டு போயிட்டு சீல் பண்ணி வச்சுட்டாங்க, ஆவணங்களை சீல் பண்ணி வச்சுட்டாங்க, திருப்பி ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. நீங்க அப்புறம் எப்படி வந்து நீங்க இடி வந்து விசாரணையில வந்து நாங்க இந்த தவறை கண்டுபிடிச்சோம், முகாந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இடி என்ன சொல்றாங்க? அங்க தவறு நடந்திருக்குது, முகாந்திரம் இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில வந்து விசாரணை பண்ணணும்னு சொன்னா உயர் அதிகாரிகளை விசாரணை பண்ணோம், மாநில அமைச்சர்களை விசாரணை பண்ணோம். மாநில அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அமைச்சராக இருக்கும்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலன்னு சொல்லுங்க. ஏங்க அதாவது இருக்கிறதுலயே வந்து தமிழகத்துல வந்து ரொம்ப கேவலமான ஆட்சிங்க, கேவலமான ஆட்சி. ஒரு குடிகார, அதாவது அவருடைய உழைப்புல ஒரு விவசாயியோ இல்ல வந்து ஒரு கட்டிடத்தினுடைய தொழிலாளியோ கூலி தொழிலாளியோ ஏதோ ஒரு இடத்துல அவன் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாரிச்சு இல்ல 300 ரூபாய் சம்பாரிச்சு அந்த கூலி எடுத்துட்டு போய் டாஸ்மார்க்ல அவனுடைய உழைப்புக்கு அந்த வலிக்காக அவன் குடிக்க போறான். அவங்ககிட்ட 10 ரூபாய் வாங்குறீங்களா? இது ஆட்சியாங்க? நீங்க நேர்மையான ஆட்சி நடத்துறீங்களா? அப்ப இதையெல்லாம் நடைபயணத்துல மக்கள் மத்தியில கொண்டு போய் மக்கள் பாஜக பக்கம் திரும்புவாங்க. நீங்க ஓட்டு வருமா? அது பெருமளவு இன்னைக்கு பாஜக பக்கமும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் பக்கமா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள், தமிழக மக்கள். இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து என்ன இந்த நடைப்பயணத்தினுடைய சாராம்சமே என்ன பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய
மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போறோம். அது ஒரு பக்கம். இரண்டாவது பாத்தீங்கன்னா இவர்கள் தேர்தல் அறிக்கைக்குள்ள கொடுத்த விஷயங்கள் 1% கூட பண்ணல. நீங்க ஒரே ஒரு விஷயத்த வந்து எடுத்து பாருங்க. அந்த பாமர மக்களுக்கு இவங்க ஏமாத்தின விஷயங்கள் என்ன தெரியுங்களா? நாங்கள் வந்து மின் கட்டணத்தை வந்து மாதம் உங்ககிட்ட இது கணக்கெடுப்பு பண்ணுவோம், மாதம் உங்களை பில்லு கட்டவும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? இன்னைக்கு வாடகை இருக்கிறவங்களை விட சொந்த வீடு வச்சுக்கிறதாங்க மாசம் 2 மாசத்துக்கு ஒரு பில் இபி பில் அதிகமா கட்டுறான். அந்த மாதிரி அவல நிலங்க இந்த இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல மின்சார வாரியத்தினுடைய அவலத்தை இன்னைக்கு கேட்கக்கூடிய நாதி கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு 600 ஸ்கொயர்ல வாங்குறதுக்கு இபி பில் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். டெபாசிட் வாங்குறாங்க. நீங்க டெபாசிட் வாங்குறீங்களே, நீங்க வந்து அந்த டெபாசிட் வாங்குற அதாவது ஒரு இபி கனெக்ஷனுக்கு வந்து டெபாசிட் வாங்கினா அந்த மேல இருந்து வர கேபிள் கூட வந்து இந்த அரசாங்கம் தான் போடணும், அந்த வாரியம் தான் போடணும். அதை கூட அந்த மக்கள் தலையில வைக்கிறீங்க. ஆனா அந்த டெபாசிட்டை வாங்கிட்டு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை திரும்ப அந்த டெபாசிட் 500 ஏத்துறாங்க, 1000 ஏத்துறாங்க, 2000 ஏத்துறாங்க. நீங்க ஒரு மாசம் ஏசி இப்போ வெய்ய நேரத்துல வந்து ஏசி போட்டாங்க, ஹீட்டர் போட்டாங்க, உங்களுக்கு அதிகமா வந்து கரண்ட் பில் வருதுன்னு சொன்னா நீங்க திரும்ப கணக்கு தெரியாம அதுலயே டெபாசிட் ஏத்துறீங்க. என்ன நியாயம் சொல்லுங்க? 1 கிலோவாட்டுக்கு இவ்வளவுன்னு பிக்ஸ் பண்றாங்க. அடுத்த மாசம் எனக்கு 2 கிலோவாட் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும். அந்த டெபாசிட் எல்லாம் யாரு ரிட்டர்ன் கொடுப்பா? வாரியத்துக்கு உண்டான டெபாசிட்டை கொடுத்தா நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். இது வரைக்கும் தமிழகத்துல நம்ம சர்வீஸ் வேணான்னு சொன்னா டெபாசிட் திருப்பி கொடுத்துருக்காங்களா? மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றத்துக்கு பின்னாடி ஒரு போராட்டம் பண்ணதா தெரியல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து. போராட்டங்கள் வந்து நாங்கள் வந்து பதவியேற்றது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணியிருக்காரு. இப்போ போராட்டத்தை வந்து நாங்கள் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் தான் மக்களை நேரடியாக சந்திக்கிறோமே. மக்களை வந்து அந்த பகுதியில், அதாவது ஒரு தொகுதிக்கு நாங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்கிறோம். அங்கே என்ன பிரதான தொழில் செய்கிறாங்களோ, இப்போ ஒரு கைத்தறி நேரங்கன்னா கைத்தறி நெசவாளர்களை வந்து சந்திக்கிறோம், வியாபாரிகளை சந்திக்கிறோம், அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை கேட்கிறோம். இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நமக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் நாங்க போராட்டத்துல இறங்க போறோம். அடுத்த கட்டமா வந்து நாங்க வந்து இந்த நடைப்பயணத்துல வந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குதுன்றதை நாங்க வந்து நேரடியா மாநில தலைவர் அவர்கள் மக்களை அணுகி மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களையும் நாங்க அந்த பயணத்துல வந்து நாங்க வந்து மக்கள் கிட்ட அணுகி நாங்க சொல்றோம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு தனியா போறாரு, ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவரு தனியா போறாரு. கூட்டணி கட்சியில இருக்கீங்க, தொண்டர்கள் ஜெல்லான மாதிரி தெரியலையே. நாங்கள் எங்களுடைய கூட்டணி வந்து சுதந்திரமான கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி மாதிரி கிடையாது. திருமாவளவன் என்ன பேசணுமோ இவர் ஸ்டாலின் கிட்ட கேட்டு பேசணும், இல்லை அவங்களுடைய இளைய தளபதி கிட்ட கேட்டு பேசணும்லாம் கிடையாது. எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் மக்கள்கிட்ட எத்தனை சேர்க்கிறோம், அவருடைய கொள்கைகளை அவங்க மக்கள்கிட்ட எத்தனை சேர்க்கிற, அதான் நம்ம மக்கள்கிட்ட எத்தனை சேர்க்கிறார். ஆனால் எங்களுடைய பயணத்தின் போதும் அதிமுகவுடைய தொண்டர்களும் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் இதில் கலந்துக்கிறாங்க. மதுரையிலும் கலந்துக்கிட்டாங்க, சிவகங்கையிலும் கலந்துக்கிட்டாங்க, இங்கே செங்கல்பட்டுலையும் கலந்துக்கிட்டாங்க. அப்படி எங்களுக்குள்ள கூட்டணி வேறுபாடுகள்லாம் கிடையாது. அதாவது எங்களுடைய பாதையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டோம், தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு வந்து ஒரு வேட்பாளர் தேதியை குறிப்பிட்ட திமுக கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்ற நரேட்டிவ். திமுக கூட்டணி நிச்சயமா உடையும். உதயநிதி அவர்கள் சொல்றாரு கை என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்கும்ன்றாரு. நிச்சயமாக கை வந்து வேற ஒரு இடத்துல கை குலுக்க போகிறது. அதற்கான காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த வரக்கூடிய தேர்தலிலே பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து 50 தொகுதிகளை கேட்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு கேப்பபிள் இருக்குதுன்ற அவங்க பேசுறாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் பேசுறாங்க, நான் பேசல. அவங்க தொண்டர்கள் 50 தொகுதி நம்ம நிக்கலாம்னு கேட்கிறாங்க. அப்ப அவருக்கு 50 தொகுதி கொடுக்குற இடத்துல அவர் வந்து கூட்டணி அமைப்பாரா, இல்ல எங்கேயே இவங்க கிட்ட 5 தொகுதிக்கு 4 தொகுதிக்கு இவங்க சொல்றத வந்து வெளியில பேசிட்டு இருப்பாரா? அதே போன்று காங்கிரஸ் வேற ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு பேசுறாங்க. சமீபத்துல ஒரு ஏற்பட்ட இந்த கரூர் விஷயத்திலேயே காங்கிரஸ் மட்டுமா இன்னும் கட்சிகள் நிறைய பேசிக்கல, மற்ற கட்சிகள் பேசுறது எங்களுக்கு தெரியாது. காங்கிரஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி கிட்ட வந்து தெளிவா எடப்பாடி சொல்றாரு, பாரு கொடி பறக்குதுங்கிறாரு. அதாவது அது வந்து எங்களால வந்து இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைமையும் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவிக்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அரசியல் எதுவும் அவர் சொன்னதான் நான் சொல்றேன். அவர் சொல்லியிருக்காரு, நானும் அதை பார்த்தேன். ஆனா அது வந்து இன்னைக்கு நம்ம என்னன்றது நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்துல வந்து நம்முடைய குறிக்கோள்கள், அதாவது தமிழக மக்களுடைய குறிக்கோளும் தமிழக அரசியல் கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தவிர்த்து எல்லாமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும்ன்றதான் குறிக்கோளா இருக்காங்க. ஆகையினால எல்லாரும் ஓர் அணியில வரணுங்கிறதா எல்லா கட்சி தலைவருடைய எண்ணமா இருக்குது, மக்களுடைய எண்ணமா இருக்கு.
அது நடக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா நமக்கு தேர்தல் நேரம் இன்னும் காலகட்டங்கள் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அவருக்கு அனுபவம் இல்லை, ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அனுபவம் இல்லை. அவர் வந்து ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பயணத்தை தொடங்குறாரு. அவர் வந்து ஒரு உரிய வழியில அரசாங்கம் வந்து பாதுகாக்கல, அவருடைய தொண்டர்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னா நீங்க என்ன அரசாங்கம்? அப்ப எதிர்கட்சியே வரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? வேற யாரும் உள்ள கட்சி புதுசா வந்துடக்கூடாது நினைக்கிறீங்களா? ஜனநாயக நாட்டுல அது இருக்குல்லங்க. எங்களுக்கு கூட கருத்து வேற்றுமை இருக்கு. எங்களுக்கு அரசியல் ரீதியே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கும். ஆனா நாங்க அவங்களை அழிக்க நினைக்கிறோமா? நீங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? கரூர் கேஸ் வந்து சிபிஐ கிட்ட போன உடனே அதை ஒரு பக்கம் பாஜக கொண்டாடுறாங்க, இன்னொரு தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அன்றைக்கி சிபிஐக்கு கொடுத்த அதே நாளில் இன்னும் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயும் வந்து சிபிஐ விசாரிக்கலாம்ன்றதையெல்லாம் உறுதிப்படுத்தியிருந்தாங்க உச்சநீதிமன்றம். நீங்கள் எப்படி பார்க்க, சிபிஐ கிட்ட போனாலே அது நீதி கிடைச்சிரும்ன்ற ஒரு பிம்பத்தை இங்கே ஏற்படுத்துகிறாங்க. இல்லை, இந்த சிபிஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுகள் ரெண்டு பேருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. அவங்க வந்து ஒரு தனி ஏஜென்சி, தனி அமைப்பு. அவங்களுடைய உச்சபட்ச அதிகாரம் எங்கே தவறு நடக்குதோ, எங்கே ஊழல் நடக்குதோ அதை வந்து அவர்கள் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு தான். 2012 நடந்த ராமஜெயம் கொலை வழக்கிலே வந்து இன்னும் விசாரணை முடிக்காமல் திணறிக்கிட்டு இருக்கு சிபிஐ. ராமஜெயம் அதாவது சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் திமுக ஆட்சியும் வந்தது இல்லையா? ஆமாம். நான் ஒரே ஒரு கேள்வி, இப்போ எனக்கு ஒரு ஐயா அதை நான் கேட்குறேன். ராமஜெயம் கொலை நடந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்தது இல்லையா? இப்போதான் வந்திருக்காங்க. ஆமாம், இப்போ திமுக ஆட்சி வந்தது. இந்த 4 வருட காலமாக நீங்களே வந்து உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்போ உங்கள் காவல்துறையை வந்து நீங்கள் முடிக்க விடலையா? வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு. பரவாயில்ல, சிபிஐக்கு போயிருந்தாலும் நீங்கள் சிபிஐக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கட்சிக்காரனுடைய உயிர் முக்கியம், எந்த அளவுக்கு நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இல்லையா? உங்களுடைய சொந்த கட்சிக்காரங்க, அவர் வந்து ஒரு அமைச்சருடைய நேருடைய தம்பி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு நீங்க என்ன கண்காணிக்கிறீங்க, என்ன மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க? திமுக கையால் ஆகாத அரசு சிபிஐ நிச்சயமாக சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இவங்க. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா சிபிஐ கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. மாநில அரசாங்கம் முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. மாநில அரசாங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது அந்த வழக்கு. ஆமா. ஏன் அந்த மாநில அரசு வந்து முறையான வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தேச தலைவர் கொண்டாலே உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது இது திமுகவினுடைய ஒரு முக்கிய புள்ளி. அதுவும் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இல்லாத போது கண்டுபிடிக்க முடியல, எதிர்கட்சி வந்து சதி பண்றாங்க, அவங்க வந்து அதை ஆர்வம் காட்டலன்னு கூட சொல்லலாம். நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, உடனடியா ஒரு தனி கவனம் செலுத்தி அதை ஏன் உங்களால வந்து பண்ண முடியல? உங்களுடைய காவல்துறை, அதுவும் முதலமைச்சர் கையில் இருக்க காவல்துறை ஏன் பண்ணல? இந்த கேள்வி யார் கேட்கிறா? இன்னைக்கு பாமர மக்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய திமுக அரசை வந்து இன்னைக்கு கேட்கலாம்ல அந்த கேள்வியை. எதுவுமே வந்து இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தனமான அரசாங்கம் தான். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொலை திருட்டு பிரச்சனை எல்லாமே இருக்கும். மொத்தமே இவங்களுடைய ஒரு அந்த எப்படி சொல்றதுன்னா ரவுடிசத்தை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. ஒவ்வொரு மந்திரிகளும் அந்தந்த மாவட்டத்துல, அதாவது எப்படி சொல்றதுன்னா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குண்டர்களா தான் இருக்கிறாங்க. உங்க தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ யார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் பிரச்சனைகள்லாம் சரியா ஒத்துழைப்பு கொடுக்கிறாரா, தீர்த்து வைக்கிறாரா, எப்படி? நீங்க எங்களுடைய தொகுதி வந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழுஅரசன் சொல்லிட்டு திமுகவுடைய எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. இன்னைக்கு கூட புலி டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து சொன்ன மாதிரி புலி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து போட்டோ ஷூட்டை மட்டும் தான் பண்ணுவார். அந்த காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம். மாநகராட்சி வந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதி சரௌண்டிங்ல வந்து 4 கிலோமீட்டர் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டமிடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ண ஏரியால டிரைனேஜ் ஃபெசிலிட்டி போடுறாங்க. முதல்ல அந்த டிரைனேஜ் போறதுக்கான பழுப்பு லைனை தள்ளி விட்டாங்க. மொத்த ரோடு, அதாவது மார்ச் மாசம் டண்டர் வச்சு போட்ட ரோடு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மார்ச்சில் டண்டர் வச்சு போடுறாங்க. எல்லாமே தார் சாலைகள் போடுறாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஆகஸ்ட் மாதம் நோண்டி விட்டாங்க. என்ன காரணம்? ட்ரைனேஜ் போடுறாங்க. இந்த அரசாங்கம் எவ்வளோ திட்டமிடல் பண்ணுறாங்கன்றத பாருங்க. அதே மாதிரி தான் சென்னையில் பல பகுதிகள், சென்னை தமிழ்நாடு முழுக்க இது என்னென்ன கொள்ளடிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து நீங்கள் 400 கோடி ரூபாய் அங்கே வந்து டண்டர் வச்சாங்கன்னா இவங்களுக்கு 30%. இன்னைக்கு அந்த சாதி பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அதுக்கு ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த ஜாதி, நான் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஜாதி கட்டமைப்பு இன்னைக்கு ஏதாவது கலவரம் இருக்காங்க? தென் மாவட்டத்துல விட வட மாவட்டத்துல ஜாதி கட்டமைப்புனால ஏதாவது கலவரம் இருக்கா? கிடையாது. இப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னா, தேர்தல் நேரம் பார்த்து ஜாதி கட்டமைப்பை வச்சு, ஜாதி பெயர்களை வச்சு கலவரத்தை தோன்றாங்க. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மக்கள், நம்மளுடைய மாநிலத்தின மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சாலை வசதிகள், குடி தண்ணீர் பிரச்சனை. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல குடி தண்ணீருக்கு வந்து மீட்டர் வைக்கிறாங்க. ஏங்க, நம்ம வந்து பல நிறுவனங்களுக்கு பாலாத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஃபேக்டரிகளுக்கு கொடுக்குறீங்க. நாங்க அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த நம்முடைய மக்களுக்கு குடி தண்ணிக்கு நீங்க மீட்டர் வைக்கிறீங்க. நீங்க அதே மீட்டர் வச்சு நீங்க அந்த ஃபேக்டரிக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? அதனால எத்தனை கோடி ரூபாய் வருமானம் நீங்க கணக்கு கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் எவ்வளவு லிட்டர் தண்ணி தேவைப்படுது? இது எல்லாமே பாலாத்துல தான் போகுது. அதே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிக்க தண்ணிக்கு இன்னைக்கு மீட்டர் வைக்கிறதுக்கு, அதுக்கு இப்ப நான் அதை சொல்ல வந்தேன், அதை மறந்துட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் போட்டாங்க. ஆகஸ்ட் மாசம் ட்ரைனேஜ் லைன் போட்டு வராங்க. அதே பக்கத்துல 2 அடி தள்ளி திரும்ப ஒரு பள்ளத்தை போட்டு இந்த வாட்டர் லைனுக்கு லைன் தள்ளுறாங்க. ஒரு கார் போறதுக்கு ஒரு பக்கம் சென்டர்ல பள்ளம் போட்டீங்கன்னா ஓகே, ரைட்டு, கார் வந்து மழை காலத்துல போயிடும். அங்க 2 அடி பள்ளம், சென்டர்ல ரோட பள்ளம் போட்டாங்க. திரும்ப மறுபடியும் தள்ளி ஒரு 2 அடி பள்ளம், கரெக்டா கார் டயர் போற மாதிரி நீங்க பள்ளம் போட்டீங்க. இந்த மாதிரி மழை டைம்ல எப்படி கார் வெளியில வரும்? ஒரு திட்டமிடல் கிடையாதுங்க இந்த அரசாங்கம். ஒரு டெண்டரை வைக்கிறோம், அதுல 30% எடுக்கிறோம். இந்த மக்களை திசை திருப்பின மனம் மாதம் தான் இன்னைக்கு வந்து ஜாதி பெயர்ன்னு சொல்லி இன்னைக்கு பேசுறாங்க. இந்த பேச்சை வந்து இந்த அரசாங்கம் வந்து அதுக்கான அரசாணையை வெளியிட்டதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நிம்மதியா இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணம், அவங்களுடைய செய்யப்பட்ட ஊழல்கள், அவங்க செய்யப்பட்ட தவறுகளை மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஜாதி பெயரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு யாருங்க ஜாதி பேரை வச்சுட்டு நீ கலவரம் பண்ணிக்கிறாங்க? எல்லாரும் மக்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஏன் ஜாதி பேரை வந்து கலவரத்தை உண்டு பண்றீங்க? நாங்க பேசுறோமா ஜாதிய? அதிமுக பேசுதாங்க ஜாதிய, திமுக மட்டும் தாங்க ஜாதி பேசுவோம். என்னைக்கு பெரியார் வந்து நாங்க ஜாதி இல்லைன்னு சொன்னாரு, அவரு தாங்க ஜாதியை அதிகமா வளர்த்து விட்டாரு. ஏங்க, ஒரு பொருளை இல்லைன்னு சொன்னா அது உண்மைன்றதை அதை பத்தி ஆராய்ச்சி பண்றா இல்லைங்க. நீங்க ஏங்க இல்லைன்ற வார்த்தையை சொல்றீங்க? அவனோட ஜாதியில இருந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க அரசு ரீதியா அதை வந்து அங்கீகாரம் பண்றீங்க? நியாயமா நீங்க யோசிங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வேறு ஊனிச்சோ அன்னைக்குதான் ஜாதியை பத்தி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இல்லைன்னா இந்த ஜாதி பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்திருக்காது. இந்த பக்கம் போங்க, நீங்க ஆந்திராக்கு மேல போங்க, ஒவ்வொருத்தன் பேர் பின்னாடி செட்டியாரு, நாயுடு, மொயிலியாரு, யாதவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா ஆதார் அட்டையிலே போட்டிருக்காங்க. அங்க ஜாதி கலவரம் டெய்லி வெடிக்குதானா? அங்க மக்கள் வாழல, நிம்மதியா வாழல. ஜாதியை பத்தி அங்க தெரியாதுங்க, ஆனா அவங்க பேர் பின்னாடி ஜாதி இருக்கும். இந்த தமிழகத்துல மட்டும்தான் ஜாதி அரசியல். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி ஆளக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி கலைஞர் உருவாக்கின அது அரசியல் சாணக்கியத்தனம். அது ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் தமிழ்நாட்டில் வந்து நாங்க தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த பாமர மக்களும் அந்த ஜாதி மக்களும் எடுத்துட்டாங்கன்னா நம்மளால ஆட்சி ஆள முடியாதுன்னு நினைச்சது கலைஞர் கருணாநிதி மட்டும்தான். அப்படிப்பட்ட செயல்பாடுனால இன்னைக்கு தமிழகம் ஜாதி வெறியில இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசு வந்து இன்னைக்கு வந்து தெருவுகளுக்கு இருக்கக்கூடிய ஜாதி பேர்லாம் நீக்குங்க அப்படி சொல்றாங்க. ஏதோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ நலம் கொடுத்துருப்பாங்க, அந்த தெருவுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, பார்க்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு பள்ளி கட்டணம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீக்கிட்டு அடையாளத்துல அழிச்சிருவீங்களா? நீங்க உங்களோட தந்தையாருடைய அடையாளம் அழிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்க தந்தையார் பேர்ல வைக்கிறீங்களா? ஏன் அவர்னா கலைஞர் பிறக்கும் போது அவருக்கு பேர் கலைஞர் வச்சாங்களா? கருணாநிதி வைங்க. நீங்க மட்டும் அடைமொழி வச்சுக்கிறீங்க. என்னுடைய பிறப்புல வந்தது என்னுடைய முன்னோருடைய ஜீன்ல நான் வரங்க, என் ஜாதி பேரை நான் வச்சுக்கிறேன், என்ன தவறு இருக்கு? ஏன் இந்த அரசாங்கம் வந்து இந்த ஜாதி மேல அவ்வளவு ஜாதியை பார்த்தீங்கன்னால அவங்களுக்கு ஒரு வன்மமா தெரியும். அவங்களுக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டின்றது அவங்க வந்து இந்த இடத்துல வந்து அரசியலுக்காகவே இவங்களை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து டெம்ப் பண்ணாம வச்சுருக்காங்க. ஜாதி சப்ஜெக்ட் அப்புறம் இனிமேல் தொகுதியில பிரச்சனையை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது காஞ்சிபுரம் வந்து பெருசா பட்டு நெசவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரம். எழிலரசன் என்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாரு, என்னென்ன நிறைவேற்றிருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அவர் எழிலரசன் வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையா வந்து காஞ்சிபுரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அவர் வந்து என்ன ஒரு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு பட்டு பூங்கா அமைக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் அதனுடைய எந்த முன்னேற்றம் கிடையாது. ஒரே ஒரு 4 குடவுன் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த மக்களுக்கான ஒரு நெசவாளர்களுக்கான உண்டான ஏற்பாடை பண்ணவே இல்லை. அவர் கொடுத்த வாக்குறுதியில் அது ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் தான் அதிகமாக. விவசாயம் இருக்கிறதால நாங்கள் வந்து பல நாள் கோரிக்கை, பாலாத்து வழியாக தான் தண்ணி கடலுக்கு போகும். மேலே இருந்து மழை பெஞ்சிச்சுன்னா கீழே இந்த பக்கம் நமக்கு பாலாத்து தாண்டி தான் போவோம். தடுப்பணை கேட்டுட்டோம். அவர் தேர்தல் வாக்குறுதி தடுப்பணை கட்டித்தர சொன்னார். தடுப்பணையும் கட்டலை, பாலாத்துக்கு வந்து ஏற்கனவே இடிஞ்சு போயிருக்க பிரிட்ஜையும் கட்டலை.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பாலாத்தை தாண்டி போனீங்கன்னா மாங்கால்குடி ஷிப்காடு ஒன்று இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் போயிட்டு வராங்க. கனரக வாகனங்கள் போயிட்டு வருது. போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அந்த பாலம் வந்து உதிரும். நீங்கள் அது பண்ணீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலை. காஞ்சிபுரம் நகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரிகளுக்கு வந்து உரிய வந்து போதுமான வசதி பார்க்கிங் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 லட்சம் வண்டி உள்ள வந்துட்டு போகும். அந்த 1 லட்சம் வண்டிக்கு உண்டான பார்க்கிங் வசதிகளோ 1 லட்சம் மக்கள் வந்து உள்ள வந்துட்டு போற மக்களுக்கு வந்து அங்க வந்து கோயில் நகரமும் இருக்கு, பட்டு நகரமும் இருக்கு. நீங்க இதுவுமே வந்து இதை வந்து வெளிப்படையா வந்து காஞ்சிபுரம் நகரத்தை டெவலப் பண்ணாம வெளியே வந்து ஒரு ரிங் ரோட போட்டு அதுல கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணாம அந்த சிட்டிக்குள்ளவே புடங்க வச்சிருக்காங்க. இன்னமும் சிட்டிக்குள்ள புடங்க வச்சிருக்காங்க. இதுல வந்து காஞ்சிபுரத்துல பேருந்து நிலையத்தை வந்து வெளியில கொண்டு வரதுக்காக வேண்டி அதிமுக ஆட்சியில வந்து ஒரு 13 ஏக்கர் வந்து எடுத்து அரசு ஒப்புதல் பெற்று அதை வந்து டெண்டரை வச்சுட்டாங்க. கொரோனா நேரத்துல வந்து டெண்டரை வச்சாங்க. அந்த டெண்டரை வச்சு 35 கோடி ரூபாய் அதுக்கு பணத்தை ஒதுக்கி உடனே இந்த திமுக அரசு மாறின உடனே நிப்பாட்டாங்க. இதுல வந்து என்ன பண்றது, ஏழுசனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது அதுல வந்து ஈகோ வந்துட்டு அந்த இடத்த மாத்துறாரு. அதை எடுத்துட்டு வந்து NH-ல போடுறாரு அந்த பஸ் ஸ்டாண்டை. சரி, அப்படிதான் அந்த NH-ல பஸ் ஸ்டாண்டை போடுறது. அதாவது அரசாங்கம் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு உள்துறை அமைச்சர் அந்த அழகேசனுடைய அவருடைய ஒரு அறக்கட்டளைக்கு வந்து அரசாங்க காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜுக்காக வந்து அந்த இடத்த கொடுக்குறாங்க. அதே போய் இவங்க போய் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. எப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்காது, கிடையாது. NH-ல யாருங்க அவர் இடம் வாங்கிட்டாரு. வாணியம்படி பக்கத்துல NH-ல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. தற்காலிகமாக மூடி தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா அது மூடி தான். NH-ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு என்னைக்குமே வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சென்டர்ல சிட்டியில இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு பேருந்து நிலையத்துக்கும் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவுட்டர்ல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காதுங்க. எல்லாரும் வந்து நைட்ல வந்து 10 மணிக்கு பஸ் வரும், 12 மணிக்கு பஸ், எல்லாரும் அவங்க வீட்டுக்காரோ அவங்க அப்பாவோ அவங்களுடைய அண்ணன் தம்பியோ வந்து கூட்டு போக முடியுமா? நம்மளால கூட்டு வர முடியாதுங்க. அவங்க பேருந்துல வராங்க. சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து 5 கிலோமீட்டர் எப்படி வருவாங்க? அதுவும் அந்த பொன்னேரிக்கரை வந்து காஞ்சிபுரம் சென்டர் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வந்து ஏரி கடந்து தான் வரணும். இருட்டோன்னு இருக்கும். அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டை போட சொல்லி இவர் வந்து முயற்சி பண்ணி அங்கேயும் பாருங்க இவங்களுடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான். இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நடந்துட்டு இருக்கு. அந்த கல்லூரி பக்கத்தில் எடுத்துட்டு போயிட்டு இந்த பேருந்து நிலையம் வைக்கிறேன்னு சொல்றது. அந்த பக்கம் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல், அண்ணா நினைவு புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே நோயாளிகள் பக்கத்துல இறங்கி நீங்க டொயின் நீங்க பஸ் நிப்பாட்டி ஆர்னு அடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு புரிதலே கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது. அப்படிதான் இருக்காரு அவர் காஞ்சிபுரம் எம்எல்ஏ. எதில் எடுத்தாலும் அவர் வந்து அவருடைய கட்டிங் வாங்கிக்குவார். ஆனா நான் காஞ்சிபுரம் தொகுதி மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. முன்னாடியே வந்து அவர் தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவருக்கு வந்து பெருசா வந்து அந்த இடத்துல வந்து செல்வாக்கு இல்லை. அவங்க சொந்த கட்சிக்காரர்களை தோக்கடிக்க முயற்சி பண்ணாங்க. அது ஏதோ ஒரு இந்த கூட்டணி எல்லாம் சரியான ஒரு கூட்டணி அமைய தொட்டு அந்த நேரத்துல வந்து அவர் வந்து அந்த வெற்றியை அடைஞ்சார். போன டைம்ல வந்து திமுகவுடைய கிளை தலைவர்கள் அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அவர் தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த டைம் நின்னா அவங்களுடைய கட்சிக்காரர் அவங்களை தோக்கடிச்சிருவாங்க. அப்படிதான் இருக்கு அவருடைய நிலைமை. எதிர்கட்சி நாங்க வேலை செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு நிலைமை அவருடைய நிலைமை.